வெல்கம் டு டிப்ளமா எக்ஸாம் கார்னர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கூகுள் கிளாஸ் ரூமில் ஆன்சர் ஷீட் அப்லோட் பண்ணுறது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இந்த கூகுள் கிளாஸ் ரூமில் ஆன்சர் ஷீட் அப்லோட் பண்ணுறது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிளாஸ் ரூம் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆன்சர் ஷீட் ஸ்கேன் பண்ணதெல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபார்ம்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. அந்த ஃபார்முக்குள்ளே போய்ட்டு அப்லோட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகாது, அப்படியே பெண்டிங்லேயே வந்து நிற்கும். ஸோ அதுக்கு என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, கூகுள் கிளாஸ் ரூம்லேருந்து இந்த ஃபார்மில் வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேறு ஒரு ப்ரௌசருக்கு வந்து உங்களுக்கு வந்து போகும். அதாவது இன்டர்நெட் ப்ரௌசர், கூகுள் க்ரோமோ இல்லை ஃபயர்ஃபாக்ஸோ ஏதோ ஒரு ப்ரௌசருக்கு வந்து மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபெயிலியர் ப்ராப்ளம் வந்து லோடிங் ப்ராப்ளமே வந்துட்டுருக்கும். ஸோ அதுக்கு என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்பயும் அப்லோட் ஆகலைன்னா உங்களுடைய இன்டர்னல் மெமரியில் இருக்கிற சில ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகமான வெயிட் இருக்கிற ஃபைல்ஸை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் செகண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க்கை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, குரூப்லாம் அனுப்புகிறாங்க. எனக்கு லிங்க் வந்து காட்ட மாட்டேங்குது, எக்ஸாம்கிட்ட வந்து வரும்போது தான் அந்த லிங்க் எப்படி எனேபிள் பண்ணோம் அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்னென்னா, உங்களுக்கு யார் லிங்க் அனுப்புகிறாங்களோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை வாட்ஸ்அப்பில் ஸ்டோர் பண்ணுங்கள், உங்கள் ஃபோன் மெமரியில் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனுப்புகிற லிங்க் வந்து உங்களுக்கு காட்டும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து லிங்க் எதுவுமே காட்டாது. ஸோ வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் சேவ் பண்ணி இருந்தால் தான் அவங்க அனுப்புகிற லிங்க் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும், இல்லைன்னா விசிபிள் ஆகாது. சரிங்களா? இதுதான் சிம்பிளான விஷயம். ஸோ எல்லோரும் வந்து ப்ரௌசரோட ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ண முடியும். இன்டர்னல் மெமரியை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ண முடியும். வாட்ஸ்அப் கான்டாக்டை வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் லிங்க்கை வந்து பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ எவ்ரிஒன் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.